Good evening, everybody, and welcome to the show. I'm your Brenda, and you're watching Happy Hearts. So, இன்னைக்கு Happy Hearts நிகழ்ச்சியில் உங்களுக்காக the best cardiac specialist from SRM Global Hospitals, Dr. Muralidharan is with us. Let's welcome him. வணக்கம் சார். வணக்கம். How are you doing? I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். So very happy to have you here in this Happy Hearts நிகழ்ச்சியில். Thank you. So last timeல நம்ம பார்க்கும்போது we were discussing about the topics called heart transplant. ஸோ அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மேஜராக இப்போ நடக்கக்கூடிய ஹார்ட் சர்ஜரிஸ் அப்படின்னாலே மெயின் திங் இஸ் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்ஜரிஸ் இருக்குது டாக்டர். பட் வென் வி கோ இன்டென்ஸ்லி அபவுட் இட், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஃப்யூச்சரில் அது ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகுமா பேஷண்ட்ஸ்க்கு? ரொம்ப டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் கொஷனுங்க. என்னென்னா நம்ம இந்த சர்ஜரி பண்ணுறோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருந்து ஆரம்பிச்சிங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லை பைபாஸ் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர், எல்லா ப்ரொசீஜர்லேயும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா வி ஆர் கோயிங் டு இன்டர்வீன் வித் த நேச்சர். நம்ம இயற்கை, நம்ம உடல் இயற்கையில் ஒரு செயற்கையாக ஒரு வியாதி வரும்போது இன்னொரு செயற்கை ஒரு மெத்தட், அதாவது மருத்துவ சிகிச்சை, அது சரி பண்ண பார்க்குறோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது வி ஆர் கோயிங் டு இன்டர்ஃபியர். ஸோ அப்படி பண்ணும்பொழுது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ யாராவது நான் நிறைய பேர் என் பேஷண்ட்டே சொல்லுவேன், நாங்கள் இப்போ ஓப்பன் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணாக்கா 100% சரியாயிடுமா, அது ஒரு ஆன்சைட்டி இருக்கும். அது நம்ம ஆணாக இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பராக இருந்தாலும் சரி, என்னுடைய நோயாளி எல்லாருக்குமே சரியாயிடுமா டாக்டர், இதில் ஏதாவது ரிஸ்க் உண்டா? ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்குது. ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை நம்ம பண்ணுறது ப்ரொசீஜரில் ஹார்ட்டுக்கு ஒரு டேமேஜோ, சில டைம் த ரிஸ்க் கேன் பி எனாமஸ். அவங்கள லைஃப்க்கு ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அது வந்து தவிர்க்க முடியாது. தேவையின் போது அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் யோசிக்கலாம், சார் அப்போ ஏன் சார் பண்ணணும்? இது ஸ்டாண்டர்ட் கொஷன். எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் நம்ம மருத்துவ சாஸ்திரம், சயின்ஸ், நம்முடைய நாலேஜ் என்ன சொல்லுதுன்னா ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு பார்க்குறோம். இப்போ ஒருத்தருக்கு, இப்போ என்னுடைய ஃபீல்டை விட்டு நான் கொஞ்சம் வெளியே போகலாம். இப்போ பிரசவ ஆப்ரேஷன் நம்ம எல்லாரும் தெரியும். இப்போ டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணுறோம். எப்போ பண்ணுவாங்க? இல்லை அம்மாவுக்கு ஆபத்து வரும்போது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பண்ணலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அது வந்து ஏன்னா பண்ணாமல் விட்டால் ப்ராப்ளம். ஆனால் அப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது 1000 ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ லைஃப் ரிஸ்க் வரலாம். அப்போ ஏதா பண்ண அங்கே தான் இந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ. ஸோ நான் இதை பண்ணாமல் விட்டால் என்ன ஆபத்து, பண்ணால் என்ன ஆபத்து? நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஒரு எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக்ல வராங்க, இல்லை மேஜர் பிளாக் இருக்குது, ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் தான் பண்ண போகிறோம், தெல் பி 1% ரிஸ்க் ஃபார் த லைஃப் ஆல்சோ. பட் பண்ணாமல் விட்டால் அந்த ரிஸ்க் வில் பி 20-30%. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த கேள்வி தான் முன்னால் வரும். ஸோ எந்த ப்ரொசீஜரும் நான் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் மாறலாம். ஆனால் உண்மை என்னென்னாக்கா, செய்யும்பொழுது என்ன ஆபத்து இருக்குது, என்ன பக்க விளைவுகள் இருக்குது, பண்ணாதப்போ என்ன பக்க விளைவுகள் இருக்குது, எது இருக்கிறதுல குறைவு, அதை தான் நம்ம எடுக்க முடியும். இருக்கிறதுல சேஃபஸ்ட் ஃபுட் எடுக்க முடியும். எனக்கு 100% கேரண்டி, 100% அது மாதிரி சில பேஷண்ட் இருப்பாங்க, 100% சரியாயிடும் டாக்டர், 100% வாரண்டியாக. நிச்சயமாக வந்து அதை சொல்லக்கூடியது 1 மணி 2 மணி அது மாதிரி கொடுக்க முடியாது. ஆனால் எது பெஸ்ட்டோ, அதுவும் இந்த பெஸ்ட் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? அகெயின் வி ஆர் டூயிங் ஆல் த அனாலிசிஸ் தான். ஆயிரக்கணக்கான பேஷண்ட் நம்ம மட்டும் நான் சொல்லிங்க பல நாடுகளில் பல ஆஸ்பத்திரிகளில் பண்ணும்போது அதில் வர ரிசல்ட், சரி இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொன்னீங்க, இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணும்பொழுது இத்தனை 1000 பேர் பண்ணியிருக்கோம், இவங்க நல்லா இருக்காங்க. அதே டைமில் இவங்களுக்கு பண்ணாமல் வேணான்னு சொன்னவங்க இருக்காங்க, அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்த கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ அப்போது இந்த ட்ரீட்மெண்ட் முறையில் பண்ணதுனால நிறைய பேர் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க, பண்ணுறதுனால ரொம்ப பேர் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க, பண்ணாதவங்கள, அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் நல்லது. சில ட்ரீட்மெண்ட் ஆரம்ப கட்டத்தில் ஆராய்ச்சி லெவல்லே வேணான்னு நாங்களே நிறுத்தியிருக்கோம், மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து எனி நியூ ட்ரீட்மெண்ட் கம்ஸ், உண்மையை சொல்லப்போனால் எனி நியூ ட்ரீட்மெண்ட் இன் த சயின்டிஃபிக் வேர்ல்ட் இட் கோஸ் டு ரிகரஸ் அனாலிசிஸ். ஒரு அமெரிக்கன் மருத்துவ நிறுவனமோ இந்தியாவில் வந்து மெடிக்கல் கவுன்சிலோ இல்லை இந்தியாவில் ரிசர்ச் நிறுவனம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் கிவ் பர்மிஷன் டு எனி நியூ ட்ரீட்மெண்ட். சாதாரணமாக எடுத்தோம் கவுத்தோம் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண அப்படி பண்ணுறது யாருமே கிடையாது. அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாமா, பண்ண முடியுமான்னு. அதே மாதிரி பேஷண்ட் ஹஸ் அ ரைட். இதை விட்டுருங்க, நம்ம அரசாங்கம் சொல்கிறது, டாக்டர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ரைட் சொல்லுங்கள், சார் இதில் பண்ணால் எப்படி இருக்கும், ஆபத்து இருக்குமா அப்படின்னு. நான் நிறைய பேர் சொல்லுவேன், எந்த பேஷண்ட் நான் பண்ணாலும் உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். உண்மை என்னன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன மீறி ஒரு சக்தி இருக்குது, நம்பவங்கள சக்தி நம்பாங்கள இயற்கை, ஆனால் ஒரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த காம்படிஷன் போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஹோப் ஐ எம் கிளியர். எஸ், அப்சல்யூட்லி. ஸோ யூ டோல்ட் மீ அபவுட் த பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, லைக் வந்து 100% வந்து க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. பட் ஹவு மச் பர்சன்டேஜ் பேஷண்ட் கேன் எக்ஸ்பெக்ட்? ஓகே,
அது ஒரு ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இல்லைங்க, வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல 100க்கு 25-50 பேர் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு இறந்துடுறாங்க. இங்கே இல்லைங்க, ஐரோப்பிய நாடுகள், யூரோப்லேயே. ஸோ அப்படியே நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், மிக அதிகம். ரெண்டாவது, இப்போ பேஷண்ட் ஆஸ்பத்திரி வராங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தோம்னா ஆஞ்சியோபிளாஸ்டி, இப்போ ஹார்ட் அட்டாக்லேயே ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் போகிறோம், நம்ம கொஞ்சம் பேசுகிறோம், லோடிங் டோஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம், இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், இல்லை நம்ம வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜர் அப்போது வாட் இஸ் த லைஃப் ரிஸ்க்? ஒரு அக்யூட் அட்டாக் வந்த பிறகு, வரத்துக்கு முன்னே நான் சொல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட 100க்கு ஒரு 3-8 பேருக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா 28-43 வரைக்கும் சில தொடர்கள், சில ஆய்வுகள்லாம் சொல்லுது. அப்படியே என்ன அர்த்தம்னா, ஒரு 40% வர ரிஸ்க்கு 4 தான் குறைக்க முடியும். நாங்கள் ஏதோ ஒரு சாதிச்சா நினைக்கிறோங்க. ஏன்னா 4% வந்திருக்கோம். 0% கொண்டு வரதுக்கு விஞ்ஞானம் போராடிட்டு இருக்கு, போராட வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம அந்த ரீச் எட்டலிங்க. இன்னைக்கு கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். வருங்கால உள்ள கொடுக்குமா தெரியாது, மனித வாழ்க்கை 200 வருஷம் ஆகுமா தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு அந்த சின்ன ரிஸ்க் நம்ம எடுத்தால் தெரிஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஆபத்துக்கு பதிலாக ஒரு சின்ன ஆபத்து. அது வந்து டாக்டர் முயற்சி பண்ணி அவங்க கைமீறி நடக்கிற ஒரு அசம்பாவிதமாக ஒரு வருந்தத்தக்க விஷயம். வேறு வழி இல்லைங்க, என்ன பண்ணுறது? விஞ்ஞானம் அந்த லெவலில் தான் நம்ம நிற்கிறோம். ஓகே, ஹேவ் யூ ஆல்ரெடி டெல்ட் வித் சம் கேசஸ் லைக் திஸ்? ரொம்ப எமர்ஜென்சியாக, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு கேசஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது ஹவு டு யூ ஃபீல், ஹவு யூ மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் இன் தட்? எக்ஸலண்ட் கொஷன். இட்ஸ் அ ப்ரெஷர் ஆன் போத் பேஷண்ட், மோர் தென் த பேஷண்ட் ஃபேமிலி அண்ட் த டாக்டர். எனக்கு சரி, ஏன்னா பார்க்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள். அதாவது சில சிச்சுவேஷன் சொல்லுவோம், பேஷண்ட் வந்து வில் பி ப்ராட் டு த கேஷுவாலிட்டி. அப்படி எமர்ஜென்சி டிப்போ வார்டுக்கு வந்தோடனே அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. இப்போ டாக்டர் மசாஜ் பண்ணிட்டுருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வந்து நாமளும் நடமாடிட்டு குடும்ப தலைவனாக வாழ்ந்துட்டு பேஷண்ட்டுக்கு இருக்காங்க. அங்கே தொடர்ந்து ஒரு மணி நேரம் போராடி காப்பாற்ற முடியாத இருக்காங்க. அங்கே எங்கேனாக்கா நம்முடைய போராட்டத்துக்கு எதுக்கு பண்ணுறோம்னாக்கா காப்பாற்ற முடியும் நம்பிக்கையில் பண்ணுறோம். அப்போ வேர் த ப்ரெஷர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபேமிலி. சில டைம் வந்து பேஷண்ட் அட்டெண்டர்ஸோ அவங்க ஃபேமிலியோ அவங்க அனுமதி இல்லாமல் பெரிய ட்ரீட்மெண்ட் எங்களால் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதுதான் சட்டமும். அது சில நேரங்களில் அவங்க வந்து, சார் எங்களுக்கு வேண்டாம் சார், நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிம்பாங்க. சில பேர் சார் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. சில பேர் சார் எங்களுக்கு கண்டிப்பாக சரி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. எங்களுடைய ஸ்டாண்ட் ஆன்சர், வி வில் ட்ரை எவ்ரி திங் எங்களால் பாசிபிள்மா, அலவஸ் கிவ் த ஃப்ரீடம்னு. பட் கொஞ்சம் அதே ஸ்டேபிள் ஆக்க பேஷண்ட்டுக்கு வி கிவ் தம் ஆல் த ஆப்ஷன்ஸ், எல்லாம் இருக்குது, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க. இதெல்லாம் தான் வித்தியாசங்கள். யார் பல மெசேஜ் கோட் பண்ண முடியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னே ஒரு 40 இயர்ஸ் யங் மேலுங்க ஆன் பேஷண்ட், இந்த அக்யூட் பல்மனரி மாதிரி சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக் மாதிரி திடீர்னு காலிலேருந்து கிளாட் போய் ஹார்ட் அடைச்சிடுது. வி ஆர் மசாஜிங் அண்ட் மசாஜிங், இந்த கார்டியக் மசாஜ் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வி கேவ் த இன்ஜெக்ஷன் டு லைஸ் த கிளாட். தேர் ஆர் நோ ஹோப் ஃபார் மெனி பீப்புள், பட் வி தாட் வி ஷுட் கிவ் த பெஸ்ட் ஃபார் யங் கை, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நம்ம ட்ரை பண்ணணும். தட் பேஷண்ட் சர்வைவ்டு. ஈவன் டுடே இது அலைவ், நல்ல நார்மலாகி தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு. அதே அதர் எக்ஸ்ட்ரீம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் முயற்சி பண்ணி இழக்கிறதும். அதுதான் இதில் இருக்க எங்களுடைய வருத்தம். பட் எங்களுடைய வருத்தங்கிறத விட எங்களுக்கு ஒரு ஆதங்கம் தான். எல்லாரையும் சரி பண்ண நினைக்கிறோம், அந்த எண்ணத்தோடு போகிறோம். சில நேரங்களில் எங்கள் சக்தியை மீறி காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்ன ரிஸ்க், அது எடுத்தால் தெரியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நிறைய கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ மைட் ஹாவ் லாட் ஆஃப் விஸ்டம் ரிகார்டிங் திஸ் கேசஸ் அப்படின்னு நினைக்கிறேன். த யங்கஸ்ட் கேஸ் விச் யூ ஹேண்டில் திஸ்? நல்ல கேள்வி. ஹார்ட் அட்டாக் கேட்டிங்கன்னா யங்கஸ்ட் ஐ ஹவ் சீன் இஸ் 17 இயர்ஸ். 17? ஜஸ்ட் 17 இயர்ஸ். யங்கஸ்ட் 17 இயர்ஸ். வேறு எந்த ரிஸ்பேக்டரும் கிடையாது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே அதை பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பொழுது ஒரு சூப்பர்வைஸ் எக்ஸசைஸ், கிரேடட் எக்ஸசைஸ். இந்த தம்பி வந்து என்னன்னாக்கா ஒரு சடனாக ஒரு ஜிம் எக்ஸசிவ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஏடா டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ரெக்கார்ட் வெல், ஐ கேம் இன் டைம், மெடிசன்ஸ் கிவன், இ ரெக்கார்ட் வெல், இஸ் டூயிங் வெல். அது ஒன் ஆஃப் த யங்கஸ்ட். இது வந்து எந்த காரணமும் இல்லாமல். வேறு சில காரணங்கள் உண்டு. இந்த பிரைமரி ஹைப்போகால்ஸ்ட்ரால் சொல்லுவோம். பை பர்த் வந்து நம்முடைய மரபணுக்கள் ஜெனட்டிக் அப்னார்மாலிட்டி, கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிறந்தோடனே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசு 7 வயசுலேயே ரத்தக்குழாய் மாற்றம் வரும். அதில் 13 வயசு நான் பார்த்துருக்கேன். பட் அது வந்து வினோ அந்த இடத்துல வந்து ஒரு சேலஞ்சிங் ஜெனட்டிக் ப்ராப்ளம், அந்த மரபணு வித்தியாசம், கொலஸ்ட்ரால் வந்து 400-500 இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட் பார்த்துருக்கோம். அது எங்கே? பட் அங்கே ஒரு ரீசன் இருந்துச்சுங்க. இந்த ரீசன் இல்லாமல் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி வி ஹவ் சீன் அதர் எக்ஸ்ட்ரீம் ஆல்சோ அட் 85 இயர்ஸ் 90 இயர்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வரதையும் பார்த்துருக்கோம். சில நேரங்களில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சில நேரங்களில் அந்த குடும்பத்தோடு பேசுவோம் இந்த மாதிரி மேஜர். சில பேர் வந்து இல்லை சார், கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். வி yield to that when the family understands. Ultimately the decision making going to be patient and his family after understanding. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியங்க.
எவ்வளோ நான் பேசணும். we are ready to talk again and again. சில பேஷண்ட் தொடர்ந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. பிகாஸ் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்போனால் இந்த மீடியாஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தட் for them to understand where they stand. Sure, doctor. So we are having a caller online. Vanakkam, this is Happy Hearts. வணக்கம். வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். என்னோட பேர் வந்து ஜானட். எனக்கு என்னோட ஏஜ் வந்து 49. வணக்கம், சொல்லுங்கம்மா ஜானட், சொல்லுங்க. வணக்கம். குட் ஈவினிங் சார். எனக்கு வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா நீக்கு கீழே 2 கால்லையுமே ஸ்வெல்லிங் இருக்குது. ஆங்கிள்ல ஒரு 5 இயர்ஸாவே இருக்காது. ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் அதனால ஏதாவது இருக்குங்களா, கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட். பட் இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் எதுவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் எடுத்துக்கல. பட் எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த எல்லாம் கேட்கும்போது அந்த ஆங்கிள் கீழே ஸ்வெல்லிங் 2 கால்லையுமே இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ஏன்னா 49 ஏஜ் வேற ஆயிடுச்சு. வேற ஏதாவது பிளட் ப்ரெஷர், சுகர் ஏதாவது உங்களுக்கு இருக்குங்களா? சுகர் இது இல்ல சார், நார்மல்ல பார்டர் லெவல்ல தான் இருக்குது. பிபி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் தைராய்டு இருக்குது. ஏதாவது மெடிசன் சாப்பிட்றீங்களாமா? சாரி சார், மாத்திரை ஏதாவது சாப்பிட்றீங்களா? தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா? தைராய்டுக்கு வந்துட்டு தைரோனாம் வந்து 12.5 எடுத்துட்டு இருக்கிறேன் சார். ஒரு 1 இயராக எடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாம், உங்கள் கேள்விக்கு ஆன்சருமா, கால் வீக்கம் 2 கால் அது வீக்கம் வரும்பொழுது நாம் எப்பயுமே ஒரு சிஸ்டம், யாவது ஜென்ரல் சிஸ்டம் ப்ராப்ளம். நீங்களே 2 சிஸ்டம் சொன்னீங்க, ஹார்ட்டாக இருக்குமா சார், கிட்னியாக இருக்குமான்னு. வாய்ப்பு இருக்குங்க, லிவரும் பார்ப்போம். ஆனால் தொடர்ந்து 4-5 வருஷமாக இருக்குங்கிறத வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது கிரானிக்னு சொல்லுவோம். ஒரு ஒரிசமாக இருக்கக்கூடாது, கண்டுபிடிக்க மாதிரி இருக்கணும். அதிகமாக ஆகலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு செக்கப் பண்ணுங்கம்மா. இது ஹார்ட்டாக தான் கட்டாயம் கிடையாது. ஆனால் எதாக இருந்தாலும் நம்ம செக் பண்ணலாம். ரேராக லோக்கல் ப்ராப்ளம், காலில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்க, இல்லை காலில் வந்து வேரிகோஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம நரம்பு அந்த சீரைன்னு சொல்லுவோம், வெயின்ஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாகிறது, இதனால் காரணம் வரலாம். வேறு பல காரணம், வெறும் அனீமியாவில் கூட கால் வீக்க வரலாங்க. ஸோ அனீமியா இருக்கலாம். அதனால் எடுத்தோன்னு நம்ம ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் அப்படி நீங்கள் நினைக்காம இது என்ன காரணம் ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிக்கோங்க. கண்டுபிடிக்க முடியும், ட்ரீட் பண்ண முடியும். 5 வருஷம்ங்கும்போது இட் ஷுட் பி கிரானிக் ப்ராப்ளம். ட்ரீட்டபிள் ஆர் க்யூரபிள் ஆர் கண்ட்ரோலபிளாக கண்டிப்பாக இருக்குங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வாழ்த்துக்கள்மா. Thanks for calling. We are having the next caller online. Vanakkam, this is Happy Hearts. வணக்கம், நீங்க கால்ல தான் இருக்கீங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். கொஞ்சம் லவுடரா பேசலாம் சார். தொண்டை கட்டுங்குது மேடம். ஓகே ஓகே சார், சரி ஓகே. உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேளுங்க உங்க டவுட்டை. மேடம் சொல்லுங்க சொல்லுங்க சார். எனக்கு 1.5 வருஷமா மூச்சு ப்ராப்ளம். சரிங்க. 1.5 வருஷமா மாத்திரை சாப்பிடுங்க. சரிங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாத்திரை தான். கொஞ்சம் கூட நடக்க முடியறது இல்லை. மூச்சு வந்துடுச்சு. புரியுதுங்க. இந்த 1 என்ன கண்டுபிடிச்சாங்க சார்? சொல்லியிருப்பாங்களே என்ன வியாதின்னு டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்களே, மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொன்னாங்க சார்? யார் சார்? எதுங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை சாப்பிடுறாங்க. புரியுதுங்க. எதுக்காக மாத்திரை கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன வியாதின்னு கேட்டிருப்பீங்களே, சொல்லுங்க. எதுவும் அது மூச்சு ப்ராப்ளம், மூச்சு அடப்புக்கு, சளி சளி சேர்ந்துட்டு இருக்குது நிறையா. லங் ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி நீங்கள் சொல்றது இருக்கு. நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். ஆமாம், முக்கியம். அதாவது ஒரு நடந்தால் மூச்சு வாங்குறது, இல்லை சும்மா இருக்குமே மூச்சு வாங்குறது, இது வந்து நுரையீரல்னால நிறைய பேருக்கு வர உண்டுங்க, வாய்ப்பு உண்டுங்க. பல காரணங்கள், நம்ம ஊரில் இருக்க பொல்யூஷன் இது எல்லாமே இருக்கும், ஆஸ்மாவாக இருக்கலாம். என்ன முக்கியம்னாக்கா நல்ல மருந்து கொடுத்தா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. நுரையீரல் மருந்து தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. முக்கியமாக அறிவுரை சொல்கிறது, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, லங் ப்ராப்ளம் கரெக்டாக ட்ரீட் பண்ணலனாக்கா ஒரு லெவலில் அது ஹார்ட்டை பாதிக்குங்க. அதே ஆரம்ப ஸ்டேஜில் கரெக்ட் ட்ரீட் பண்ணால் லங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட்டோட பாதிப்பை நாம் தடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து உங்கள் டாக்டரை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக சிம்டம் குறையலன்னா யூ கேன் கோ பேக். நீங்கள் திரும்பி டாக்டர் போய் சார் இந்த மாதம் அப்படி குறையலாம், வேறு சில மருந்துகளோ வேறு சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நிறைய விஞ்ஞானம் இருக்குங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. Thanks for calling. We are having the next caller online. Vanakkam, this is Happy Hearts. வணக்கம், நீங்க கால்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஓகே ஓகே. உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர்கிட்ட பேசலாமா? சரிங்க சார். பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார், நான் கீதா கதிர்வேல் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சார். சரிங்க சார், பல்பிட்டேஷன் வந்து அப்ளக்ஷன் பண்ணிச்சேன் சார் 2010ல.
அப்ளேஷன் பண்ணியிருக்காங்கம்மா. அப்ளேஷன் பண்ணிருக்கீங்க சார் ஹார்ட்ல. சரிங்க. அப்புறம் அது வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து மறுபடியும் அந்த ரொம்ப ஹார்ட் வந்து ஒரு கிடுகிடுன்னு துடிக்கிற மாதிரி மறுபடியும் வருதுங்க சார். மறுபடியும் அது படப்படப்பு ஏதாவது மறுபடியும் வருமாங்க சார்? நல்ல கேள்விங்க. என்ன ப்ராப்ளம் அந்த டயக்னோஸ் சொன்னாங்களாம்மா அது அப்ளேஷன் பண்ணும்போது? எஸ்பிடி ஏவிஎன் ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது டேர்ம் சொன்னாங்களா? சார் அது எதுவும் சொல்லுங்க சார். நம்ம என்னன்னா அந்த இடி துடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, 2 நரம்பு இருக்கு, ஒன்ன பிளாக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த மாதிரி எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆமாம், நல்லா விளக்கமாக சொல்லிக்குமா நீங்கள். சொல்லப்போனால் அதாவது நம்ம இருதயத்தில் இந்த மின்சார ஓட்டம் இதுக்கு முன்னே பழைய இந்த வார நாட்கள் நம்ம சந்திக்கும் போது சொல்லியிருக்கேங்க. இருதய துடிப்பு நார்மலாக போக பாதையிலேருந்து மாற்றுப்பாதை, இருக்கக்கூடாத மாற்றுப்பாதை பை பர்த் இருக்குன்னா அது மூலமாக அந்த கரண்ட்டு சுற்ற ஆரம்பிச்சுங்க, ஷார்ட் சர்க்யூட் மாதிரி. அப்போ இந்த மாதிரி படபடப்பெற வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கேஸ் அந்த மாதிரி நினைக்கிறேங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல டைம் அப்ளேஷன், அதாவது நாங்கள் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ் அதாவது காமனைஸ் பண்ணுவோம். அதை வச்சு அந்த எக்ஸ்ட்ரா கனெக்ஷன், அந்த அப்நார்மல் கனெக்ஷனை நம்ம கட் பண்ணி விட முடியும், ஓப்பன் பண்ணாமல் பண்ணுறோங்க. ஆனால் அப்படி பண்ணும் பொழுது 100க்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அது திரும்பி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. நம்பர் 1 அது ஏன்னாக்கா, நான் இப்போ கையில் ஒரு சின்ன இடத்துல ஒரு கத்தி போட்டு ஒரு தையல் போகிறேன் வச்சுங்க, அந்த தையல் ஆறி தழும்பே வரலாம் சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனால் ஹார்ட்டுக்குள்ளே நாங்கள் இதை கட் பண்ணுறது தழும்பே வராமல் திரும்பி சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அப்ளேஷன் பண்ண பிறகு அந்த டிஷ்யூ மறுபடியும் கனெக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு படபடப்பு வரலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒருத்தருக்கு ஒரு இடத்துல மாற்று துடிப்பு தவறான கனெக்ஷன் இருக்கும்போது இன்னொரு இடத்துல கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோங்க சில பேருக்கு. அதனால் உங்களுக்கு திருப்பி படபடப்பு வருதுன்னு நீங்கள் சொன்னதுனால நீங்கள் பண்ண வேண்டியது கட்டாயமாக ஃபர்தர் எவாலுவேஷன், மறுபடியும் செக்கப் பண்ண வேண்டியிருக்கும். பயப்பட தேவையில்லை. சொல்லப்போனால் மேலை நாடுகள் அமெரிக்கா யூரோப்லாம் 2nd டைம் அப்ளேஷன் 3rd டைம்லாம் பண்ணியிருக்காங்க. டிபெண்டிங் அந்த நீட். நம்ம ஊர்லேயும் பண்ணுறோங்க. அதனால் நீங்கள் மனம் தளராமல் நமக்கு இந்த வியாதி க்யூர் ஆகாதா அப்படின்னு நினைக்காம திரும்பி டாக்டரை பார்த்து இந்த இருதய துடிப்புக்கு சீராக்குறது என்ன வழின்னு நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக சரியாகும், பயப்படாதீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. ஹலோ மா. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்கள் கேள்வியை கேட்கலாம். மா, என் பேர் ஆர் சூடாமணி. சரிங்கம்மா, சொல்லுங்க. வால்யூம் கொஞ்சம் டிவி வால்யூமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட பேசும்போது காலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. அப்பன்னா டாக்டர்கிட்ட உங்களோட கேள்வி கேட்கலாம். பட்டாபிராம்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கேள்வி கேட்கலாம். 450 சுகர் இருக்கு. ஓகேம்மா, நீங்க டாக்டர்கிட்ட லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். சரி, என் பேரு ஆர் சூடாமணிமா, பட்டாபிராம்ல இருந்து பேசுறேன். சரிங்க. எனக்கு வந்து 450 சுகர் இருக்குங்க சார். ஆனா வந்து நெஞ்சு வலி அடிக்கடி வருது, மோஷன் ப்ராப்ளமும் இருக்கு. அது எனக்கு எப்படின்னு தெரியல சார். ஈரல் கூட வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே. செக்அப் பண்ணீங்களா சார்? டாக்டரை போனீங்களா? சுகர் இவ்வளோ இருக்கு. அவர் சொல்றாரு உங்களுக்கு கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் அதாவதுங்க, டயபெட்டிஸ் சொல்லப்போனால் நம்முடைய இந்தியா தான் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இன் டயபெட்டிஸ் சொல்லிட்டு இருக்கோம். உலகத்திலே மிக அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. டயபெட்டிஸ் வந்து உடலில் பல உறுப்பில் பாதிக்கும். உங்கள் மலச்சிக்கல் கூட வரலாம், கேஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், நியூரோ ப்ராப்ளம் வரலாம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் சுகரை கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணுவோம். டாக்டர் தப்பே இல்லைங்க. அந்த ஃபாஸ்டிங் சுகர் போஸ்ட்மார்டியல் சுகர் சாப்பிட்ட பிறகு என்ன சுகர்னு அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜாக அந்த HbA1c சொல்லுவோம். இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. இவ்வளோ சுகர் வச்சுருக்கீங்கனாக்கா இது உங்கள் உறுப்பில் பாதிக்கும், ஈரல் எல்லா இந்த லிவர் எல்லாமெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து மீட் யுவர் டாக்டர், ஃபிசிஷியன் டாக்டர், come to a good hospital, we will take care of it. Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. சத்தியமா பேசுறேன், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். ஹாய், சொல்லுங்க. வணக்கம்மா. எனக்கு வந்து அடிக்கடி வந்து சென்றா அந்த நெஞ்சில வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துது. அது நான் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது EEG எடுத்து பார்த்தாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா திடீர்னு என்ன ஆகுதுன்னா ரொம்ப அந்த வெயிட் இல்ல ஏதாவது ஒரு பயம் வந்தா நமக்கு ஒரு உணர்வு தோணும்ல, அந்த மாதிரி சட்டுன்னு அப்படி ஆகுது. அப்புறம் மூச்சு விடு கொஞ்சம் திணறணுமா இருக்கு. தண்ணி குடிச்சுதான் அந்த மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணும்போது தான் எனக்கு சரியாகுது.
இது அடிக்கடி வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி. அது என்ன பண்றது என்னன்னு தெரியல. அதான் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க, வயசு என்ன ஆகுது இப்போது? 36. 36 இல்லைங்க. ஏன்னாக்கா இந்த ஒரு சுருக்கு சுருக்கு குத்துற நெஞ்சில் அது ஹார்ட் அட்டாக் இருக்குமா? பதில் வந்து ரொம்ப கம்மி சான்ஸுங்க. இருக்கான்னு நான் சொல்ல, பட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதுவும் எங்கேஜில் இருக்கும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் டிப்பிக்கலாக வலி வந்து ஒரு நெஞ்சில் ஒரு பாரமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், சில பிசைகிற மாதிரி இருக்கும், பரவும். யூஸ்வலாக 3லேருந்து 5 நிமிஷம் அதுக்கு மேலே கூட இருக்கும். அதனால் உங்கள் பெயின் நீங்கள் சொல்ல பார்க்கும்பொழுது இது ஒரு ஹார்ட் அட்டாக் பெயின் மாதிரி தோணலாமா? சான்ஸ் ரொம்ப கம்மி, நம்பர் 1. பட் மீதி சிம்டம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது உங்கள் ஜென்ரல் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டியதுங்க. அதில் தான் ஹார்ட் ரேட் ப்ராப்ளம் தான் ஃபர்தர் செக்அப் பண்ணுறது நல்லது. ஸோ பட் உங்கள் மீதி சிம்டம் எல்லாமே அந்த ஒரு பய உணர்ச்சி மாதிரி வருது, எனக்கு பல்ஸ் மாறுதா அப்படின்னு தேட வேண்டியிருக்குங்க. உங்கள் பிளட் லெவல், அனீமியா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் என்னுடைய அட்வைஸ் வந்து யூ ஹவ் டு செக் இட் அவுட்டுங்க. அது என்னென்னு யோசிக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஆல் ரைட், டோன்ட் வரி. டாக்டர் முரளிதரன் சார் நம்ம கூட என்கேஜ் ஆயிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நவ் வி ஹேவ் அ காலர் ஆன் லைன். வணக்கம், திஸ் இஸ் ஹாப்பி ஹார்ட்ஸ். வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க டைரக்டா பேசலாம். ஆமா ஆமா. வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். ஐ அம் பிரேமா சுப்ரமணியம், ஏஜ் 75, from கோயம்புத்தூர். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். உங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. சரி, கேட்கலாமா? பேசுங்க ப்ளீஸ். சார், என்னோட சுகர் லெவல் வந்துட்டு 120/160, HbA1c 7.2. சரிங்க. எனக்கு நைட்டு ஒரு 5 hours மேல தூக்கம் வருதுல்ல. Is it because of the sugar problem or any other problem? I just want to know. ஓகே. தூக்கம் வரல, இன்சாம்னியா, டைரெக்டாக சுகர்லேயும் இன்டெரக்டாக சில டைம் வரலாங்க. பட் நீங்கள் சொல்கிற நம்பர்ஸ் அட் ஏஜ் 70+ இந்த சுகர் நம்பர் வந்து இது ஆப்டிமல் கண்ட்ரோல், அதாவது ஒரு நல்ல கண்ட்ரோல் தான். 7.6 இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா ஒரு 7.2, 7 வந்தால் இன்னும் சந்தோஷம். அதனால் நீங்கள் வந்து யூ கேன் பி ப்ரௌட். நீங்களே உங்கள் தோலை தட்டிக்கலாம், நாம் நல்லா தான் ட்ரீட் பண்ணிட்டோன்னு. அதில் உங்கள் சுகர் கண்ட்ரோல் இஸ் நாட் பேடம்மா. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஸ்கோப் இருக்குது. ஐ திங்க் யூ ஆர் டூயிங் இட் வெல் வித் யுவர் டாக்டர். உங்கள் டாக்டர் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துருக்கான்னு நினைக்கிறேன். மெயின்டைன் பண்ணுங்கள். டைரெக்டாக தூக்கம் இதனால் அஃபெக்ட் ஆகிறது இல்லைங்க. ரொம்ப அதிகமான சுகர், அதனால் அடிக்கடி நான் சிறுநீருக்கு யூரின் போகிறேன், நான் பாத்ரூம் போக வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சில பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. வேலை சில நியூரோ ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகலாம். பட் இது டைரக்ட் மாதிரி தெரியலிங்க. அதனால் டோன்ட் வரி. யூ ஆர் மெயின்டைனிங் ரீசனபிளி குட் ஹெல்த். கண்டினியூ தட் அண்ட் ஸ்ட்ரைவ் ஃபார் பெட்டர்மெண்ட். தேங்க்யூ. Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க கால்ல தான் இருக்கீங்க, நீங்க டைரக்டா டாக்டர்ட்ட பேசலாம். அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஒரு 15 இயர்ஸா. ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க. அவங்க வந்து கொஞ்சம் மூச்சு அடைப்புனால வந்து இப்போ வால்வு வந்து சுருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அவங்க ECG, எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு திருப்பியும் டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்க. சர்ஜரி பண்ண சொன்னாக்கா அம்மாவுக்கு அது லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு காதுல வந்து காது கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அது எதுவும் எஃபெக்ட் ஆகுமா? 2 கேள்விங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுதுங்க? ஏஜ் 52. 56. வேல் ப்ராப்ளம் எந்த லெவலில் இருக்குங்க? நாம் மைல்டுமோ, மாடரேட்டுமோ, சிவியர்னு சொல்லுவோம். செகண்ட் லெவல்னு சொன்னாங்க. செகண்ட் லெவல், ஓகே. ப்ராப்ளம் மாடரேட் நான் புரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் கேள்விக்கு ஆன்சர். அதாவது நீங்கள் இப்போ ENT ப்ராப்ளம் காதுக்காக போகிறீங்க அப்படின்னா 2 மாதிரி பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தால் ஹார்ட் பாதிப்பாகுமா, ஹார்ட்டால் இந்த ப்ராப்ளத்தை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமான்னு. முதல் கேள்விக்கு பதில் வந்து இப்போ காதில் இப்போ ஹார்ட் வேல் ப்ராப்ளத்துக்கு காதில் சீல் பிடிச்சிருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுங்க. நம்ம அதை வந்து ஒரு சாதாரணமாக விடக்கூடாது. ஏன்னாக்கா அந்த இன்ஃபெக்ஷன் ஹார்ட்டுக்கு பரவக்கூடிய சின்ன அபாயம் இருக்குது. ஆனால் அப்படி பரவுனாக்கா ஆபத்து. வேல் பேஷண்ட் எல்லாருக்குமே நாங்கள் பயப்படுறது, அது இயற்கையான வேல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, செயற்கை வேல் பொறுத்தின பிறகும் எண்டோகார்டினி சொல்லுவோம். வேல் இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது. இன்ஃபெக்ஷன் இந்த மேஜர் ப்ராப்ளம் வேல்வுக்கு. அதனால் நீங்கள் காது மூக்கு தொண்டை டாக்டர், ENT டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துங்க. 2வது பதில் வந்து இந்த காது இப்போ ENT டாக்டரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிற வச்சுங்க, அப்போ யூ ஹவ் டு பீ சீன் பை கார்டியாலஜிஸ்ட் அகைன். கார்டியாலஜிஸ்ட் பார்த்து அந்த மயக்கம் எப்படி கொடுக்கறது, எந்த அளவுக்கு ப்ரிகாஷனரி மெஷர், அதாவது முன்னேற்பாடு நடவடிக்கை என்ன எடுக்கணும், எப்படி உங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், இருக்கிறது எவ்வளோ சேஃபாக பண்ண முடியும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட வேண்டியிருக்குங்க. அதனால் இது ஒன்றுக்கு ஒன்று லிங்க் தான். ஸோ முதல்ல நீங்கள் ENT டாக்டர் பார்த்துருங்க. ஹார்ட் டாக்டர் பார்த்துருன்னு சொன்னீங்க,
அவங்க இல்லை இஎன்டி ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதை அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுங்கள். அறுவை சிகிச்சை அந்த மாதிரி யாராவது இருந்தாக்கா சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு. உங்கள் டாக்டரே கண்டிப்பாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. we can take care of it as needed. Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்கள் காலில் தான் இருக்கீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட டைரெக்டாக பேசலாம். ஹலோ, நான் சிட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். எனக்கு வந்து வயசு 60 வயசு ஆகுது. டயபிட்டிஸ் இருக்கு. டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கு. HP3 வந்து 5.3 இருக்குது. இப்போ வாக்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆஞ்சியோ பண்ண சொல்றாங்க. எனக்கு இப்போ வாக்கிங் போனாலோ இல்லை மாடிப்படி ஏறினாலோ இழைக்கிறதோ வலியோ எதுவுமே இல்லை. சரிங்க. அப்போலோ ஆஸ்பத்திரியில் மதுரை அப்போலோவில் வந்து ஆஞ்சியோ பண்ணுங்க. அது பண்ணுறது நல்லதா இல்லை பண்ண தேவையில்லையா? இதுக்கு பதில் வந்துங்க உங்களுக்கு அங்கே இசிஜி எக்கோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்களே, ட்ரெட்மில் டெஸ்ட் மாதிரி டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களா? எல்லாமே நல்லா இருக்கு சார். இசிஜி எக்கோ எல்லாமே நல்லா இருக்கு. ஏன் கேட்குறாங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. அதோட அறிகுறிகள் இந்த மீடிய டெஸ்ட்டில் தெரியுங்க. அப்படி தெரிஞ்சதுனாக்கா மைல்டாக இருந்தால் கூட சில நேரங்களில் ஆஞ்சியோ சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு சிம்டமே இல்லையே சார், எனக்கு நெஞ்சு வலியே இல்லையே, மூச்சு வாங்கலையே, ஆஞ்சியோ பண்ணணுமா? எல்லாத்தையும் தேவையில்லைங்க. ஆனால் சில பேருக்கு சைலண்ட்டாக இருக்குங்க. சைலண்ட் இஸ்கீமியா இல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு சில காரணங்கள் இல்லை எக்கோவில் சில மைன்யூட் வேரியேஷன்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு முன்னேற்பாடு ஆஞ்சியோ பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கு முழு தகவல் எனக்கு கிடைச்சா சொல்ல முடியுங்க. அந்த ரெக்கார்டிங் பார்க்குறது, அது இது பார்க்குறது. நீங்கள் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் பார்த்து அங்கே ஆஞ்சியோ பண்ண சொல்லிங்கன்னா ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே கேள்வி நீங்கள் அவர்கிட்டையும் பேசலாம். சார் எனக்கு கட்டாயம் ஆஞ்சியோ பண்ணுவோம், நீங்கள் பேச முடியும். உங்கள் டாக்டர் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லத்தான் போகிறார். அவர் தேவைன்னு உங்களுக்கு சொல்லி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆஞ்சியோ பண்ணிக்கோங்க சார். அந்த தேவையை டிஸ்கஸ் பண்ணிடுங்க ஒரு தடவை. Thanks for calling. We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க கால் லைன்ல தான் இருக்கிறீங்க. டாக்டர்ட்ட டைரக்டா நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க டைரக்டா பேசலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் லைன்ல தான் இருக்காரு டாக்டர். நீங்க உங்களோட டிவி வால்யூம்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு கால்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்க கேள்வியை டைரக்டா தெளிவா கேட்கலாம். சார், ஹலோ, லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல ரொம்ப பெயினா இருக்குங்க சார். சரிங்க. அந்த பெயின் வந்து ஜஸ்ட்ல ரொம்ப வலிக்கிறதுங்க சார். ஒவ்வொரு டைம் விட்டு வலிக்கிறது. அது என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன வயசாகுதுங்கம்மா? எனக்கு 47 ஆயிடுச்சுங்க சார். 47. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? சுகர் இல்லைங்க சார், கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். சரிங்க. கொலஸ்ட்ரால் வந்து 350 இருக்கு. 750 இருந்துச்சுங்க சார், இப்போ 350 ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ரொம்ப அதிகமா? அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோங்க சார். சரிங்க. தைராய்டு இருக்கு, தைராய்டுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோங்க சார். ஆனா கொஞ்சம் வலியா இருக்கு. பிசியோதெரபி பண்ணிருக்கோங்க சார். அது பயமா இருக்கிறதுனால கொஞ்சம். நடக்க முடியுதுங்களா உங்களால? ஃப்ரீயா நடக்க முடியுதுங்களா? அதெல்லாம் நடக்க முடியுதுங்க சார். நடக்கும்போது இந்த வலி அதிகமாகுதா இல்லை இந்த வலி வருதுங்களா? நடந்தாலோ மாடிப்படி ஏறினாலோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். ஏன்னா இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கும் பொழுது யாராவது செஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின் சொன்னால் எங்களுக்கு வந்து ஹார்ட்டாக இருக்குமாங்க ஒரு எண்ணம் வருங்க. ஏன்னா கொண்டாத நான் இப்போ முதலே சொல்லியிருக்கோம், ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு பல காரணங்கள், முக்கியமான காரணங்கள் கொலஸ்ட்ரால், சுகர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி புகையிலை உபயோகிக்கிறவங்க, இதெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய காரணிகள்ங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இவ்வளோ அதிகமாக இருக்குது, கூட பெயின் இருக்குன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் நல்லதும்மா. டெஸ்ட் பண்ணாமல் இது ஒன்றும் இல்லைன்னு நம்ம இக்னோர் பண்ணோன்னா வேறு ஆர்னி மசில் ப்ராப்ளம், ஜாயின் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அப்படின்னு நினச்சிட்டு நாம் அதை வந்து இக்னோர் பண்ணுறத விட நீங்கள் நிச்சயமாக உங்கள் டாக்டரை முதல்ல பாருங்கள், ஒரு ஹார்ட் செக்கப் பண்ணிக்கங்கம்மா. ஏன்னா 47 ஏஜ் இருக்கும்போது நாட் டு டேக் இட் லைட்லி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். We are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக டாக்டர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் லவுடரா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, கேக்குதுமா? நீங்க டாக்டர்கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். செல்வி, உங்க கேள்வி என்னன்னு டாக்டர்கிட்ட பேசலாமா? செல்விங்க. பேர் சொல்றாங்க. இல்லம்மா, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு சொல்லுங்கம்மா.
அம்மா நீங்க உங்களோட கேள்வியை டைரக்டா நீங்க டாக்டர்கிட்ட கேட்கலாம். சரி. அந்த ஸ்டெப் ஏறும்போதுதான் நெஞ்சு படபடப்பு அதிகமா இருக்குது, பிளட் கம்மியா இருக்குன்னு பிளட் ஏத்தணும். இப்போ 2 யூனிட் ஏத்திட்டு வந்திருக்கோம். ஆமா, ஆனா இடையில இந்த நெஞ்சு படபடப்பு கொஞ்சம் இப்படி டப்பு டப்புன்னு வரும். அது எதனால கொஞ்சம் பயமாவும் இருக்கும், அது எதனால அப்படின்னு தெரியல. சளி தொந்தரவும் இருக்குது கொஞ்ச நாளாவே. முக்கியமான கேள்வி இது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய நேயர்கள் எல்லாருக்காகவும் சொல்ல விரும்புறது, நம்ம பல நேரங்களில் ஹார்ட் ப்ராப்ளம் பேசிகிட்டு இருக்கோம். ஹார்ட் வந்து ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு எதுக்குன்னா ரத்தம் செலுத்த தான் உடல் முழுக்க. அது மூளையோ கண்ணோ கிட்னியோ லிவரோ அது அந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரத்தம் பலகீனமாக இருந்தால், அந்த ரத்தமே பலகீனமாக இருந்தால் அந்த ஹார்ட் என்ன தான் பம்ப் பண்ணால் கூட எல்லா ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம் அதிலே வருங்க. அனீமியா இது ஒன் ஆஃப் த மேஜர் சிம்பிள் ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம். பட் மெனி டைம்ஸ் நிறைய தடவை அது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்திருக்கு, 2 யூனிட் பிளட்டே கொடுத்துருக்காங்கும் போது அனிமியா த மேஜர் ரீசன். ஆனால் அது ஏன் வந்தது, நான் பல நேரங்களில் சொல்லுவேன், அனிமியா வந்தாலும் அனிமியாவுக்கு பிளட்டு கொடுக்குறது தீர்வு இல்லைங்க. பிளட் இஸ் பாயிண்ட் கரெக்ட் த ஹீமோகுளோபின், அப்போ இருக்க அதிகப்படுத்த போகுது. பட் ஏன் குறைந்தது, வேறு எங்கேயா பிளட் லாஸ் இருக்கா, இல்லை நம்ம டயட்டில் ப்ராப்ளம் இருக்கா, நம்ம உடலில் விட்டமின் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, அதுக்காக பண்ணுமான்னு. அதனால் உங்கள் கேள்விக்கு பதிலுமா உங்களுக்கு மூலம் மெய்ப்பன்னு சொன்னேன். நீங்கள் அனீமியாவால் படப்படப்பு வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த அனீமியா ஏன் வந்து கட்டாயமாக செக் பண்ணுங்கம்மா, அது முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்கம்மா. அப்படியா? ஆமா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். என் பேர் மீனா மேம். ஓகே, சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் லைன் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு லைன் கிடைக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கு சார். சாரி சார். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு உறவினர்கிட்ட பேசுமா எங்கிட்ட பேசலாமா, ஒன்றும் தப்பு இல்லைம்மா. நானோ நம்ம மேடமோ எல்லாம் ஃப்ரீயாக பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ சார். சார் எனக்கு ஒரு பையன் இருக்கான் சார், அவனுக்கு இப்போ அடுத்த 3rd ஸ்டாண்டர்ட் போகிறேன் சார். அவன் சரிங்க. என்னோட டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனோட நடவடிக்கையில ரொம்ப வித்தியாசம் தெரியுது சார். மூத்த 2 பசங்க இருக்காங்க, மூத்த பையன் மாதிரி இவன் இல்லை சார், ரொம்ப சை டைப்பா இருக்கான். ஏன் முன்னாடி கூட சட்டப்படாம இருக்க மாட்டேங்கிறான், பொண்ணுங்க கூட விளையாடுறான், பொண்ணுங்க விளையாடுற விளையாட்டே விளையாடுறான், பசங்க கிட்ட சேரவே மாட்டேங்கிறான், அண்ணன் கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான். இன்னும் சை டைப். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட டவுட் ஓப்பனா கேட்கணும்னா, திருநங்கையா மாறுறது எந்த வயசுல வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கான அறிகுறிகள் என்னங்க சார்? என்ன சொல்றாங்க, என்ன மாறுது இல்லை, என்ன மாறுதுன்னு வச்சுக்கமா? என்ன வயசாகுதுமா குழந்தைக்கு? 3வது போறான் சார். 3வது அப்படின்னா ஒரு 8 வயசு இருக்குங்களா? என்ன சார்? 7 வயசு 8 வயசு இருக்கும், அவ்வளோதானங்க? ஆமாம். 7-8 வயசில் இந்த நான் ஒரு ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் குழந்தை டாக்டர் இல்லைம்மா, இந்த ஃபீல்டு என்னுடைய ஃபீல்டு இல்லை. ஆனால் அதை டாக்டர் நான் சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலி குழந்தை டாக்டருக்காரங்க அவர்கிட்ட போய் நீங்கள் காட்டினாலே போதும். நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. எங்களோட பேசும்போது கொஞ்சம் பதட்டப்படுறீங்க, அந்த மாதிரி இந்த குழந்தையோட நடவடிக்கையுடைய மாறும் பயமாக இருந்திருக்கலாம், அந்தளவு பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கட்டாயமாக நீங்கள் போய் பார்க்க வேண்டியது உங்களுடைய பீடியாட்ரிஷியன், குழந்தை டாக்டரை பார்த்து இதே பிரச்சனையை சொல்லுங்கள், அவர் சரியான தீர்வு உங்களுக்கு சொல்லுவாருமா. நன்றி, வணக்கம். So much of patients when they were interacting with you, they were telling எனக்கு நிறைய டயபெட்டிஸ் இருக்குது டாக்டர், 450 இருக்கு, கிட்டத்தட்ட 600 அந்த ரேஞ்சஸ்லாம் சொல்லும் போது இன்னும் இவ்வளோ டயபெட்டிஸ் இருக்குதே. ஸோ வெதர் அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் என்னென்னா, வெதர் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹவு குட் யூ டெல் அபவுட் இட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. நான் போன காலப்போ சொன்னேன், தேர்ஸ் அ டாக், ஐ மீன் இந்த மெடிக்கல் சர்க்கிள் என்ன பேசுவோம்னாக்கா, உலகத்தில் டயபெட்டிஸ் தலைநகரம் இந்தியா அப்படி. ஏன்னா அந்தளவு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு. அதோட நீட்சின்னு சொல்லப்போனால் டயபெட்டிஸால் ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப காமனுங்க. நான் இப்போ சில மீட்டிங் சொல்லுவேன், டயபெட்டிஸால் ஹார்ட் அட்டாக் நம்ம கேபிட்டல் ஆகிட்டுருக்கோம், ஹார்ட் அட்டாக்கால் ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம கேபிட்டல் ஆகிட்டுருக்கோம். இது நம்மளுடைய பாப்புலேஷன் மட்டும் இன்டென்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம், இது வந்து சரியாக உடல் பருமன் மட்டும் இருக்கவங்க, ரொம்ப வேலை செய்யாதவங்க, கிராமங்கள் இருக்காது அப்படின்லாம். அதெல்லாம் தாண்டி இப்போ நமக்கு தெரியும் டயபெட்டிஸ் ஆர் போத் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியா. பட் உங்கள் கேள்விக்கு பதில் வந்து டயபெட்டிஸால் பல உறுப்புகள் பாதிக்கப்படலாம்.
நரம்புகள், கண், மூளை, சிறுநீரகம் எல்லாம். முக்கியமாக ஹார்ட்டோட பல விஷயங்களில் பல விதத்தில் டயபெட்டிஸ் ஹார்ட்டை பாதிக்குது. ஹார்ட் அட்டாக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டயபெட்டிஸ். சில மீட்டிங் முன்னே பேசணும், அதாவது சைலண்ட் அட்டாக் டயபெட்டிஸ். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அவங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் சீனரியாஸ், அதாவது முதல் கேள்வி கேட்டீங்க இந்த ரிஸ்க் என்ன இருக்குன்னு. இந்த ரத்த குழாய் ரொம்ப பலகீனமாக, ரொம்ப இறுகி போய் ரொம்ப சின்னதாக நாங்கள் பார்க்குறோன்னா அது டயபெட்டிஸ் பேஷண்ட். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஹார்ட் அட்டாக், இன்னொரு டயபெட்டிஸ் இல்லாத பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது பேஷண்ட் டயபெட்டிஸ் பிகர் ப்ராப்ளம். டாக்டருக்கும் சேலஞ்ச், ஏன்னா ரத்த குழாய் சின்னதாக இருக்கும், ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டே சேலஞ்சிங்காக இருக்கும். என்ன இது அப்படி இருக்கே, அந்த பேஷண்ட் ஈஸியாக தெரியாதுன்னு அந்த பேஷண்ட் நினைப்பாங்க. ஆனால் தொடர்ந்து சர்க்கரை இருக்கும் பொழுது அதை எஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஹார்ட் அந்த ரிசல்ட் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் 6 மாதமோ 6 வருஷமோ அந்த ரிசல்ட் பார்க்கும்போது சுகர் இல்லாத பேஷண்ட்டுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகம், டயபெட்டிஸ் இருக்க போய் சக்ஸஸ் ரேட் கம்மி. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா டயபெட்டிஸ் ஷுட் பி ப்ரிவென்டட். அதனால் டயபெட்டிஸான ஹார்ட் ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ண சொல்கிறத விட டயபெட்டிஸ் ஷுட் பி ப்ரிவென்டட். எங்கேருந்து ஆரம்பிக்குதுனாக்கா டயபெட்டிஸ் நம்ம வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள். அதுதான் வள்ளுவர் எப்பயோ சொல்லிட்டு போய்ட்டு, அற்றான் அறவறிந்து உண்பான் அக்துரம்பு பெற்றான் நெடி தூக்கி மாறினார். அதாவது கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு செரிக்கும் அதை அளவை பார்த்து நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா வாழ்க்கை நீண்ட நாள் இருக்குங்கிறது ஒரு இன்டெரக்டாக, அதை டைரக்ட் குரல் மீனிங் சொல்ல இது மாதிரி. ஸோ சொல்லப்போனால் வள்ளுவரோட மருந்து அதிகாரத்தில் 7 குரல் வந்து நம்முடைய உணவு தான். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை மூலம் டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ டு ப்ரிவென்ட் டயபெட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம். இப்போ டயபெட்டிஸ் வந்த பிறகு அதனால் அவ்வளோதானா சார் அப்படி இல்லைங்க. டயபெட்டிஸ் வந்த பிறகு நாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்து, இப்போ ஒரு மேடம் சொன்னாங்க என்னுடைய வயசு 73 ஆனால் HbA1 7.6, அந்த வயசில் அது ஆப்டிமல், ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் ஆசைப்படுறோம். அந்த ஆதங்கத்தை நான் அவங்ககிட்டே சொன்னேன். இதே யங் பர்சன் 25-30 years, ஐ வாண்ட் HbA1 டு பி பிலோ 6, 5.7 கொண்டு வாங்க சார், போராடுங்கன்னு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அதை கட்டுப்பாடு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள், இந்த பல உறுப்புகளை பாதிப்பை தவிர்க்க முடியும், இல்லைனா தள்ளி போட முடியும். அதனால் செக் யுவர் சுகர், செக் யுவர் கொலஸ்ட்ரால் லெவல், செக் யுவர் BP லெவல், கண்ட்ரோல் இட், ப்ரிவென்ட் டிசீஸ். யூ ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் த டாக்டர். தட் இஸ் வாட் அவர் எய்ம். ஓகே, வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார். வி ஹேவ் அ காலர் ஆன்லைன். வணக்கம், திஸ் இஸ் ஹாப்பி ஹார்ட்ஸ். வணக்கம் மேடம், நாங்கள் ராணி. ஓகே சார், டாக்டர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசலாம். டாக்டர் சொல்லுங்க சார். எனக்கு அடிக்கடிக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வருதுங்க. படி ஏறினா எதாவது வெயிட்டு தூங்கினா மூச்சு வாங்குது. இப்போ லோக்கல் டாக்டர்கிட்ட ECG, எக்கோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன், நார்மலா இருக்கு. அப்புறம் வந்து TMT டெஸ்ட் எடுத்து சொன்னேன், அது பாசிட்டிவ்னு காமிக்குது. அந்த அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆஞ்சியோ ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்கன்னு சொல்றாரு டாக்டர். அது நான் இது வரைக்கும் எடுக்கல. அது டேப்லெட் கொடுத்துருக்காரு, சரி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. அது மாதிரி எதுனா எடுக்கணுமா என்னன்னு இல்லைங்க. நீங்கள் உங்கள் கேஸை கிளியராக சொல்லிட்டீங்க, ஒரு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. நெஞ்சு வலி இருக்குது, இப்போ நடந்தால் வலிக்குது, உங்கள் பேசிக் டெஸ்ட் ECG, எக்கோ நார்மல், டெர்பிள் பாசிட்டிவ். அப்படியே என்ன சொல்ல வருதுன்னா, இது வரைக்கும் இந்த வியாதி உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வாய்ப்பு உண்டுங்க. அஃப்கோர்ஸ் மீதி டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க உங்கள் டாக்டர், நினைக்கிறேன் ரத்தம்லாம் பார்த்துருப்பாங்க, சுகர்லாம் பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் ஹார்ட் டேமேஜ் ஆகலை அந்த ECG, எக்கோ சொல்கிறது. டெர்பிள் சொல்கிறது என்னன்னாக்கா, நடக்கும்போது வருதா உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது, டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் பாதிப்பு வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலான்னு. இந்த வந்து நீங்கள் அந்த ரைட் ஸ்டேஜ், டோன்ட் டிலே இட் சார், கோண்ட் ஹேவ் ஆஞ்சியோகிராம். நிச்சயமாக ஆஞ்சியோகிராம்னா உங்களுக்கு மீதி ஃபிட்டான பார்க்க தான் போகிறோம். எந்த ஆஸ்பத்திரி போனாலும் கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, பிளட்டில் அனீமியா இருக்குது, எல்லாம் பார்த்து தான் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு ஆஞ்சியோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அடப்பை கண்டுபிடிச்சி அந்த அடப்பால் ஒரு ஹார்ட் அட்டாக் வர தடுக்க முடியும்னா தட் த பெஸ்ட் திங். அது ஆனால் பண்ண முடியுமா, பண்ணணுமா, இந்த கேள்விக்கு வந்ததுலேருந்து நீங்கள் நானும் இந்த நாளில் முடிவு பண்ண முடியாதுங்க. மேற்கொண்டு பண்ணக்கூடிய பரிசோதனை மூலம் தான் முடிவு பண்ண முடியும். அதனால் தயங்காமல் நீங்கள் உங்கள் டாக்டரை பாருங்கள். அவர் ஆஞ்சியோ கம்பல்சரி சொன்னால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க சார், டோன்ட் டிலே இட். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் வி ஹேவ் த நெக்ஸ்ட் காலர் ஆன்லைன். வணக்கம், திஸ் இஸ் ஹாப்பி ஹார்ட்ஸ். வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். சார் பேசுறேங்க மேடம். என் பேர் வந்து தனபாக்கியம். சொல்லுங்கம்மா. திருவான்மையில இருந்து பேசுறேன் மேடம். சார் சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 53 இயர்ஸ் ஆகுது.
டயபெட்டிக் இருக்கு 260 வரைக்கும் இருக்கு, பிபி பிளட் சுகர் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆனா ஹார்ட் பீட் வந்து மிஸ் ஆகுது சார். பல்ஸ் பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு மிஸ் ஆகிட்டு அடிக்குது. அந்த நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால டாக்டர்கிட்ட போனேன், இசிஜி எடுத்தாங்க, எக்கோ எடுத்தாங்க, எல்லாம் நார்மலா இருக்கு. கொலஸ்ட்ராலும் எடுத்தாங்க, நார்மலா தான் இருந்தது. ஆனா கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க சார். சரிங்கம்மா. அப்புறம் கான்கோர் 5 மில்லிகிராமும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் சாப்பிட்டுட்டு வரேன். ஆனா கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கும்போது ஏன் சார் சாப்பிட சொன்னாங்க? அதை நான் அங்க கேட்க முடியாது, கவர்மெண்ட்ல எல்லாம் கேட்க முடியாத டவுட், அதனால அங்க கேக்குறேன் சார். கொலஸ்ட்ரால் நார்மல் சொன்னாங்களாமா? ஆமாங்க சார். ஆமா, எல்லாமே நார்மலா இருக்கு, சுகர் மட்டும் தான் ஹையா இருக்கு. இந்த 2 டேப்லெட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, 2-3 கேள்விக்கு ஒன்றா பதில் சொல்கிறேம்மா. நம்பர் 1 வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக தெரிகிறது, ஆனால் நான் டேப்லெட் எடுத்துக்கணுமா? இந்த கேள்விக்கு பதில் வந்து யாருக்கு எந்த அளவு கொலஸ்ட்ரால் இருக்கணும்னு ஒரு சில சயின்டிஃபிக் டேட்டா இருக்குமா. அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய அபாயம் இருக்கவங்களுக்கு, ஹார்ட் ஆல்ரெடி வீக் ஆனவங்களுக்கு, அது மாதிரி பல லெவல். இப்போ பைபாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் என்னுடைய சில பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து கொலஸ்ட்ரால் 50 எய்ம் பண்ணுறாங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், அந்த லோ டென்சிட்டி லைஃப் கூட 50. நார்மல் வந்து 100 130. ஆனால் இவர் வந்து ஹார்ட் பேஷண்ட். அதில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை தேவையாங்கிறது உங்கள் மீதி இதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கும்போது ஹார்ட் பாதிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டவுட்டில் பார்க்குறாங்க. ரெண்டாவது, நீங்கள் அப்பப்போ பீட் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க, அது ஈசியில் தெரியலன்னு சொன்னீங்க. கரெக்டு தான். ஆனால் ஈஸி எடுக்க போகிறது 20 செகண்ட் 25 செகண்ட் தாமா. அந்த 25 செகண்டில் ஒரு பீட் மிஸ் ஆனால் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் பல நேரங்களில் சொல்லுவேன், இது நம்ம வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா வைக்கிற மாதிரி. கேமரா 6 மாதம் 1 வருஷம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னே திருட போனால் தானே பிடிக்க முடியுமா? அதனால் நம்ம எடுக்கிற நேரம், அந்த இது எடுக்கிறது தெரியும். இதுக்கு வந்து என்ன டெக்னாலஜினா 24 சிசிஜி உண்டு. 24 மணி நேரம் அட்மிஷனாக தேவையில்லைங்க. அவுட் பேஷனாக பல ஆஸ்பத்திரியில் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இசிஜி மிஷின் கார் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போனீங்க, நார்மலாக இருப்பீங்க. அந்த 20 செகண்டில் தெரியாது, 24 மணி நேரத்தில் நல்லா தெரியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் அந்த எக்டோபிக் பிடிக்க முடியும். அதுவும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு லிங்க் உண்டுங்க. இறுதி துடிப்பு வியாதிகளுக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு லிங்க் உண்டு. அதனால் அது பாருங்கள். அப்படி இருந்தால் அதோட அளவு எந்த அளவில் மாறுது, எத்தனை பீட் மாறுது பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ட்ரீட்டபிள் ப்ராப்ளம். நீங்கள் உங்கள் டாக்டர் கரெக்டாக உங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தர் எவாலுவேஷன் நிச்சயம் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி, வணக்கம். Thanks for calling. So doctor, we had a very nice conversation with each other as well as with the patients who called us. So உங்களுக்கும் இது ஒரு நல்ல டைம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you for joining us today, doctor. Thank you. நன்றி, வணக்கம். ஸோ நல்ல கான்வர்சேஷனாக டாக்டர் முரளிதரன் சார் ஃப்ரம் SRM Global Hospitals-ஓட இருந்தவர் நமக்கூட ஒரு செம்ம கான்வர்சேஷன் இருந்துச்சு. நீங்களும் நிறையா காலர்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்களை சந்திப்பேன். Until then, it's tada bye bye from Brenda signing off and you're watching Happy Hearts.